ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர நரலை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 10ஆம் இடம், கர்மஸ்தானம். உழைப்பவர்கள் ராசி, உழைத்து கொண்டே இருப்பவர்கள் ராசி மகர ராசி. மகர ராசிக்கு இந்த வீடியோ பதிவில் 2025 எப்படி இருக்குன்னு ஒரு முன்னோட்டம் சொல்கிறேன். ஏன்னா 2025க்கு இன்னும் ஒரு 6 மாத காலம்தான் இருக்குது. 7ஆம் மாதம் வந்துருச்சு. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 6 மாதம் முடியணும். 2024 50% முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது. நல்லபடியாக தான் இருக்குது. இந்த குறம் 6 மாதம் நல்லா இருக்குது. 2025 நல்லா இருக்குது. ஒரு ஜோதிடர் என்ற கடமையில் நிகழ்காலத்தில் நின்று எதிர்காலத்தை கணிக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா மகர ராசிக்கு 2025 ஒரு பொற்காலமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா 7.5 சனி உங்களுக்கு முடியுது. உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. உபசேர ஸ்தானத்துக்கு போகிறாரு. நல்ல அமைப்பு. சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறது அருமையான அமைப்பு. 2025 வருடக்கோள்கள் 3 பேர் சேராங்க. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. ராகு 3ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு வராரு. குரு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. சனி பகவான் மார்ச் மாதம் பேர் சேராரு. ராகு ஏப்ரல் மாதம் பேர் சேராரு. குரு பகவான் மே மாதம் பேர் சேராரு. ஸோ மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதமும் 2025 முக்கியமான மாதமாக இருக்குது எல்லா ராசிக்குமே. ஏன்னா இந்த 3 முக்கியமான வருடக்கோள்கள் பயிற்சி ஆகிறாங்க. இதில் மகர ராசிக்கு சனி பயிற்சி நல்லா இருக்குது. சனி பகவான் நல்ல ஒரு நிலைமைக்கு போகிறாரு. மீனத்துக்கு போகிறாரு. மீனத்தில் சனி பகவான் இருக்கிறது நல்ல அமைப்புங்க. நான் கொஞ்சம் ஷார்ட்டாகவே சொல்கிறேன். அந்தந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நான் நல்ல தெளிவாக நல்லா எலாபரேட்டாக இன்டெப்த்தாக சொல்கிறேன். இது ஒரு முன்னோட்டமாக எடுத்துக்கோங்க, ஒரு அச்சாரமாக எடுத்துக்கோங்க. 2025 எந்தெந்த விஷயத்தில் இப்படி இருப்பீங்க, கிரக நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை சொல்ல போகிறேன். மீனத்துக்கு வர சனி பகவான் நல்ல ஒரு எதிர்பாராத பண வரவை கொடுப்பார். தன வரவு நல்லபடியாக இருக்கும். சரியா, எடுத்த காரியங்கள் நல்லபடியாக முடியும். மற்றவங்களுக்கு சேவை பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். தானும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ வைப்பீங்க. எடுத்த காரியமெல்லாம் வெற்றி இருக்கும். வெற்றி என்ற சொல்லுக்கு வேறு சொல் இருக்காது. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அதுபோக மற்ற கிரகங்கள் மாறும். மாதக்கோள்கள் புதன், சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இவங்களும் மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுடைய மாற்றங்கள் சில சாதக பாதங்களை கொடுக்க தான் செய்யும். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுபோல் இந்த கிரகங்கள் சேர்க்கைகள், பார்வைகள் மற்ற கிரகங்களோடு சேர்ந்து இருக்கும்போது பலன்கள் கொஞ்சம் வித்தியாசப்படும். சில யோகங்களையும் கொடுக்கும், அபரிதமான யோகங்களையும் கொடுக்கும். சில நேரம் கஷ்டங்களையும் கொடுக்கும். நான் அதுக்காக தான் தொடர்ந்து வீடியோ போடுறது. ஓகே நேயர்களே, இப்போ மகர ராசிக்கு பொதுவாக எப்படி சார் இருக்குது 2025 அப்படின்னு பார்த்தோம்னா, உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். உத்தியோகம் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்கும். அதனால் வேலை கிடைக்கிறவங்களுக்கு 2025 நல்ல வேலை கிடைக்குங்க. நீங்கள் உங்கள் கனவு நினைவாகும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்க ஒரு 30 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு 2025 ஒரு வசந்த காலமாக பொற்காலமாக இருக்கும். பணம் நல்லா சம்பாதிப்பீங்க. குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருப்பாங்க. நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அதனால் பணம் சம்பாதிக்கிறதுல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். லட்சுமி தேவியின் அருள் பரிபூர்ணமாக இருக்கும். மகாலட்சுமியுடைய கடாட்சியம் முழுசாக கிடைக்கும். கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. திருமண வாழ்க்கையும் நல்லபடியாக நடக்கும். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கும்பத்தில் வர்ற ராகு என்ன சார் பலன்கள் கொடுப்பாரு? ராகு 2ஆம் இடத்துக்கு வராரு. 2ஆம் இடத்துக்கு வர பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே கும்பம் ராகுக்கு ஒரு நல்ல வீடு தான். சனி பகவானுடைய ஸ்திர வீட்டுக்கு வராரு. பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும். எல்லாருக்கிட்டையும் நல்ல இனிமையாக கனிவாக பேசுவீங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு இது இருக்கும், இணக்கம் இருக்கும். சரியா, மற்றபடி 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றும் இருக்காது. 2ஆம் இடம் தானா குடும்ப வாக்குஸ்தானம் தான். இருந்த போதிலும் திருமணம் விஷயத்தில் கொஞ்சம் டிலே இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிறதுல சில டிலே இருக்கும். அது நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அதாவது சில காரியங்களை நான் சொல்லுவேன், விஷயங்களை சொல்லுவேன், எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும்னு அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதனால் மகர ராசியில் நான் சொல்கிற ஒரு வேண்டுகோள் என்னென்னா, வரன் தேடுறவங்க ஏப்ரல் மாதத்துக்குள்ளே தேடிடுங்க. ஏப்ரல் எண்டுக்குள்ளே வரனை தேடி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கு பின்னாடி கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு ராகு பயிற்சியாக வந்துட்டாருன்னா கொஞ்சம் டிலே பண்ணுவார். சரியா, ஏன்னா 2ஆம் இடத்துலேருந்து அவர் 8ஆம் இடம் சம்மந்தப்படுவார். ஓகே, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நான் பலன்களை சொல்கிறேன். மகாலட்சுமியுடைய கடாட்சியம் இருக்கும். திருமணம் ஆனவர்களுக்கு, ஆல்ரெடி திருமணமாகி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கும். சனி பகவானும் தம்மக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. நல்லபடியாக தான் பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் உறவு முறையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2025 சொந்த பந்தத்துக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனிப்பட்ட முறையில் நீங்கள் கொஞ்சம் அலட்சியமாக இருப்பீங்க. அலட்சியத்தை விட்டுறணும். அடுத்த வருகின்ற காலகட்டத்தில் தனிப்பட்ட முறையில் அலட்சியமாக இருப்பீங்க. கொஞ்சம் அகங்காரம் இருக்கும். அதெல்லாம் விட்டுருங்க. தானத்திலே சிறந்தது நிதானம். அதனால் நிதானத்தை இழந்துடக்கூடாது மகர ராசினியர்கள்.
மற்றவங்க விஷயத்தில் மதிப்பு தர மாட்டீங்க. தான் உண்டு தான் வேலை உண்டு இருப்பீங்க. கொஞ்சம் அடாமட்டாக இருப்பீங்க. சாப்பாடு விஷயத்துலேயும் ஒரு நல்ல நாட்டம் இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வேலைப்பாடு இருக்கும். உத்தியோகமோ தொழிலையோ வியாபாரத்திலையோ ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. அதனால் டயத்துக்கு கூட சாப்பிட முடியாமல் இருக்கும். அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டு டயத்துக்கு சாப்பிட்டீங்கன்னா தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் 6 மாதம் கழித்து உள்ளது தான். இருந்தாலும் ஒரு முன்னேற்பாடாக சொல்கிறேன் நான். சரியா? அதனால் நேயர்கள் வந்து எதுவுமே வந்து தொலைநோக்கு பார்வையோடு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஜோதிடமே வந்து எதிர்காலத்தை கணிக்கிறது தான். 2025 வந்து கொஞ்சம் அவசரப்போக்கு இருக்கும். கொஞ்சம் எதுலேயும் அவசரப்படுவீங்க. சரளமாக இருப்பீங்க. எதுலையுமே எந்த இடத்துலையும் சரளமாக போய்ட்டு வருவீங்க. எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருப்பீங்க. காற்று மாதிரி எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு எல்லா இடத்துலையும் உங்களை பார்க்கலாம். மகர ராசினியர்கள் எல்லா இடத்துலையும் நிறைவாக இருப்பீங்க. எதற்கும் கலங்க மாட்டீங்க. சரியா? குடும்ப வாரிசு உண்டாகும். குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து திரைப்படம் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கலை, திரைப்படம் இவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கலை எதாக இருந்தாலும் பரவாயில்ல. சரியா? கலை, இலக்கியம், இலக்கணம், நடிப்பு சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். முன் வைத்த காலம் பின் வைக்க மாட்டீங்க. முயற்சி எல்லாமே திருவினையாகும். எண்ணியதுபடி நடக்கும். அரசாங்கத்தோட ஆதரவு இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு அருமையான காலகட்டமாக இருக்கும் 2025. எதிரிகளெல்லாம் தோஷம் பண்ணிடுவீங்க. சரியா? எதிரிகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது. இருந்த போதிலும் தகப்பன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனி பகவான் மீனத்தை நோக்கி தான் போகிறாரு. மீனம் அவருக்கு பிடித்த வீடு தான். சரியா? சமமான வீடு தான். வீடு கொடுத்த குருவும் நல்ல நிலைமையில் தான் இருப்பார். உங்கள் ராசியை பார்க்குறது நல்ல விசேஷம்தான். ஸோ 2025 மே வரைக்கும் ஒரு பலன் இருக்கும். மேற்கு அங்கிட்டு ஒரு பலம் இருக்கும். ஏன்னா மேற்கு அங்கிட்டு குரு 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். 6ல் மறைவார். பரவாயில்ல. குரு வந்து 12 கூடைவன் 6ஆம் இடத்துல உபசன ஸ்தானத்தில் இருக்கிறது மகரத்துக்கு ஒரு வகைக்கு நல்லதான். இப்போ 5ஆம் இடத்துல இருக்கிறத காட்டிலும் 6ஆம் இடத்துல இருந்து அளப்பறையை அவங்களை கொடுப்பாரு. தொழிலில் ஒரு புரட்சியே பண்ணுவீங்க. 2025 தொழிலில் ஒரு நல்ல ஒரு புரட்சி இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு லாபம் இருக்கும். வெளிநாட்டு வெளிமாநில தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி மிகச்சிறப்பாக இருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக பார்க்கப்படும். கையில் காசு பணம் இருக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். 6ஆம் இடத்துக்கு போகிற குரு வந்து ராகுவை பார்ப்பார். அருமையான அமைப்பு. 2ஆம் இடத்துக்கு வர ராகுவை பார்க்குறது கூடுதல் சிறப்பு தான். சரியா? அவர் வந்து ராகுவை பார்க்குறதுனால ராகு வந்து நல்ல யோகம் பெறுவார். யோகம் பெற்று நல்ல பலனை கொடுப்பார். குடும்பத்திலும் சரி, பண வரவத்திலும் சரி நல்ல அபரிதமான பணங்களை கொடுப்பார். திடீர் பணம் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு பணத்தை கொடுத்து பெரிய லெவலுக்கு ரீச் ஆக வைப்பார். பண விஷயம் நல்லா இருக்கும். சேமிப்பு அதிகமாகும். சரியா? மாற்று மொழிக்காரர்கள், அந்நியர்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா? வேறு மொழி வேறு இனம் சேர்ந்தவங்களால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உதவி கிடைக்கும். வாக்கு சாதுரியம் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா ராகு 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு குரு பார்ப்பார் மே மாதத்துக்கு பின்னாடி, 2025 மேக்கு பின்னாடி. அதே மாதிரி கோபமான பேசினாலுமே வாக்கு பலிதம் இருக்கும். எதுவுமே நீங்கள் வந்து கொஞ்சம் வேகமாக கோபமாக பேசினாலுமே அது கரெக்டாக நடக்கும். அந்த அமைப்பெல்லாம் இருக்கும். இருந்த போதிலும் குடும்பத்தில் வெளியாளரோட தலையீடு இருக்கும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மற்றவங்க தலையீடு இல்லாமல் நீங்கள் போங்க. அடுத்தவங்க உள்ளே வந்துடக்கூடாது. சரியா? இருந்துச்சுன்னா குடும்பத்தில் சச்சரவு வரத்தான் செய்யும். இருந்த போதிலும் நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. 2 கூடிய சனி பகவானும் குரு வீட்டில் போய் உட்காருவார் மீனத்தில். குருவும் சனியும் கேந்திரமாக அமைவாங்க. அருமையான அமைப்புங்க. நல்லா இருக்குதுங்க. மகர ராசிக்கு இப்போ பார்க்கறதுக்கு இப்போ இருந்து நினச்சி பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான். நல்ல அமைப்பு. மிதுனத்தில் இருக்கிற குரு ராகுவை பார்ப்பார் 2ஆம் இடத்துல. ஸோ உங்களுக்கு 2ஆம் இடத்துக்குள்ள ராகு வந்தாலுமே பிரச்சனை இல்லை. சரியா? அதனால் அடுத்த ராகு பயிற்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும். மே 2025 அங்கிட்டு வர மே 2025 வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த 1.5 வருஷத்தில் 18 மாதத்தில் 12 மாதம் சிறப்பாக போயிடும். ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஏப்ரல் டு மே மட்டும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ராகுவால் 2ஆம் இடத்துல இருக்கிற ராகுவால். அதுக்கு பின்னாடி சரியாக போயிடும். சரியா? ஸோ 2025 மேக்கு மேலே ராகுவால் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். ஏன்னா ராகு வந்து அவர் எந்த கிரகங்கள் பார்க்குறதோ அந்த கிரகத்தோடைய பார்வை அப்படியே எடுத்து செய்வார். குரு பார்க்குறது கோடி நன்மை. அது பார்க்க ராகுக்கு எதிராக கேது வருவார். கேது வந்து சிம்மத்தில் இருப்பார். ராசிக்கு அஷ்டம ஸ்தானத்தில் 8ஆம் இடத்துல இருப்பார். கண்டிப்பாக கடல் கடந்து போகிற அமைப்பை கொடுப்பார். வெளிநாடு வெளிமாநில யோகத்தெல்லாம் கொடுப்பார். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. 8ஆம் இடத்துல கேது இருந்தாருன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. கொஞ்சம் மனதில் இனம் புரியாத கலக்கமும் இருக்கும். பட் சரியாக போயிடும். அதெல்லாம் சரியா? ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 3ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார். அதுக்கடுத்து ராசிக்கு வந்து 9ஆம் இடத்தை பார்ப்பார். ராசிக்கு வந்து 12ஆம் இடத்தை பார்ப்பார். சரியா? 5, 9, 12 இந்த இடத்தெல்லாம் பார்ப்பார். இதில் 9, 12, 5 ரொம்ப முக்கியம். 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால என்ன விரைய செலவுகள் கொஞ்சம் கூட வரும் 2025.
5ஆம் இடத்தை பார்க்கறதுனால பிள்ளைகள் விஷயத்தில் சில செலவுகள் வரும். சரியா? பிள்ளைகள் விஷயத்தில் செலவு வரும். இருந்தாலும் அவர் தனக்கு வேண்டிய வீட்டை தான் பார்ப்பார். தனக்கு வேண்டிய ரிஷபத்தை பார்க்குறாரு. ஸோ ரிஷபத்தை பார்க்குறது நல்லதான். அந்த காலகட்டத்தில் சுக்குர நிலைமைக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் முன்ன பின்ன இருக்கும். இருந்தாலும் சனி பார்வை கெடு பார்வை தான். வீடு கொடுத்த குருவும் ஓரளவு நல்ல நிலைமையில் தான் இருப்பார். மிதுனத்தில் தான் உட்காந்துருப்பார். ரிஷபம் மிதுனம் அப்படி தான் சம்மந்தப்படுவார். மகர ராசிக்கு வேண்டிய வீடுகள் தான். அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருக்க வேண்டும். தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஆகாமல் போகலாம் 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால. ஏன்னா சூரியனும் மகர ராசி ஆகாதவர் நாட்டமாக அதை பற்றி தான். அதனால் சூரியன் கெட்டு போகிற காலத்தில் தகப்பனால் சில பிரச்சனைகள், தகப்பனுக்கு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் சில அசுப பலன்கள், பாதகங்கள். என்றைக்குமே சாதக பாதகங்கள் அடங்கியதான் பலன்கள். நல்லதை மட்டும் ஒரு ஜோசியர் சொன்னார்னா அவர் உங்களை திருப்திப்படுத்துகிறான்னு அர்த்தம். எல்லாத்தையும் கலந்து சொல்லணும். சரியா நேர்களே? அறுசுவையும் இருக்கணும். அறுசுவையில் கசப்புன்னு இருக்குது. அதனால் சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போனாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. தான் பார்க்குற இடத்துக்கு சில கெடு பலன்களை கொடுப்பாரு. 5, 9, 12. ஓகே, இதில் 12ஆம் இடங்கிறது விரயம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்த போதிலும் குரு பார்வையும் இருக்கும். ஸோ குருவும் சனியும் சேர்ந்து 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால விரயத்தை இஷ்டப்பட்டு செய்வீங்க. சரியா? கஷ்டப்பட்டு இஷ்டப்படுற மாதிரி கஷ்டப்பட்டு இஷ்டப்படுவீங்க. 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு மற்றவங்க பணத்தை கொடுப்பார். அவர் அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் பார்ப்பார். ஏன்னா 2ஆம் இடம் வருமான ஸ்தானம். பிறர் வீட்டு பணத்தில் உங்களுக்கு கைக்கு வரும். சொந்த பந்தத்துலேயும் சரி, மற்றவங்க அவங்க பணம் உங்கள் கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏதோ ரூபத்தில் வரும். சரியா? அவங்களுடைய சொத்து கூட வரலாம். தாத்தா பாட்டி இல்லைனா குடும்பத்துக்கு வேண்டியவர்களுடைய சொத்து பத்துக்கள் அவங்க இல்லைனா உங்களுக்கு பவர் ஆஃப் அண்டர்டேஷன் எழுதி வைக்கிது, சொத்தை உங்கள் மேலே எழுதி வைக்கிறது, ஏதோ ஒரு இடத்த உங்கள் மேலே பதிவு பண்ணுறது, ஒரு வீடை உங்கள் மேலே எழுதி வைக்கிறது, இப்படி ஏதோ நடக்கும். நம்ம வாழ்க்கையில் நிறைய இப்படி எதிர்பாராத திருப்புமுறை நடக்கும். சிலருக்கு சிலர் நகையை கூட போட்டுருவாங்க. இப்போ வீட்டில் பாட்டி இருக்குது, பாட்டிக்கு வயசாகிடுச்சுன்னா அது கையில் இப்படி ஒரு 30 பவுன் 40 பவுன் நகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது பார்க்கும், பேத்தியாளுக்கு போட்டுரும். மகளுக்கு கூட போடாது, பேத்தியாளுக்கு போட்டுரும். இந்த மாதிரி என் காலம் முடிஞ்சு போச்சு, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைப்பை போடும். ஏன்னா ராகு பாட்டன் பூட்டியை கொடுக்குற கிரகம். அது 2ஆம் இடத்துல இருக்கிறனால கண்டிப்பாக குடும்பத்துக்கு அந்த அமைப்பெல்லாம் கிடைக்கும். இப்படி பெரிய தனம்லாம் சேரும். தனம்னா என்ன? பொருள் தான். பணமாகவும் இருக்கலாம், நகையாகவும் இருக்கலாம், நட்டாகவும் இருக்கலாம். அதுமாதிரி வாக்கு பலிதம் இருக்கும். வேகமாக இருப்பீங்க. ராகு ஒரு துரித கிரகம். எதையுமே துரிதமாக செய்வீங்க, படாபட்டாக இருப்பீங்க. துரிதம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும், வருமானம் நல்லாயிருக்கும். இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுருக்கிறவங்க, கொரியர் சர்வீஸு, இன்டர்நெட் சர்வீஸு, ஃபோன் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். எந்த ஒரு விஷயத்தை வேகமாக செய்கிறோமோ அது ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு அதை ரீச் பண்ணுறது வேகமாக இருக்கணும். இன்றைக்கி ஃபோனில் ஒரு மெசேஜ் அனுப்பினோம்னா டக்குன்னு போயிடுது இன்னொருத்தருக்கு. வாட்ஸ்அப் அப்படி தான். அது மாதிரி சிஸ்டர் ரிலேட்டடாக உள்ளதும் அப்படி தான். ஒரு மெயில் போட்டோம்னா இங்கேருந்து அமெரிக்காவுக்கு உடனே போயிடுது, அடுத்த செகண்ட் போயிடும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி இந்த கரஸ்பாண்டிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. அரசாங்கத்தோட ஆதரவு இருக்கும். அரசாங்கத்து மூலியம் சன்மானம் வாங்கி வேலை பார்க்குறவங்க, அரசாங்கத்துடைய சப்சிடி, அரசாங்கத்துடைய இதெல்லாம் உதவி பெறுறவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக இருக்கும். அரசாங்கத்தோட உதவியும் கிடைக்கும். அதனால் ராகு சனி நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாங்க. குருவும் ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு தான் போகிறாரு. 6ஆம் இடத்துக்கு குரு போகிறது மற்ற ராசிக்கு நல்லதோ கெட்டதோ சொல்ல முடியாது. அப்போ தான் 6ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது. அடுத்த குரு பேர் சொல்கிறேன். ஆனால் மகரத்துக்கு நல்லது. ஏன்னா 12-3 கூடியவன், விரைய ஸ்தானாதிபதி உபஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல உட்காரது நல்லது தான். சரியா? ஓகே, கூட்டி கழித்து பார்த்தோம்னா இந்த 3 வருடக்கோள்கள் 2025 நல்ல நிலைமையில் இருக்குது. இதெல்லாம் எப்போ நடக்கும் சார் அப்படின்னா 2025 மார்ச்சுக்கு மேலே நடக்கும். 1/1 நடக்கும். மார்ச் சனி பயிற்சி, ஏப்ரல் ராகு பயிற்சி, மே குரு பயிற்சி. தயாராக இருங்க. 2025 நல்லாயிருக்கும். இந்த 7.5 சென்னையிலேருந்து வெளியே நல்ல ஒரு புதுசாக ஒரு உலகத்தை அனுபவிப்பீங்க. புதிய காற்றை சுவாசிப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படும். சரியா நேர்களே? ஜனன ஜாதகத்தில் இந்த 3 பேருமே மும்மூர்த்திகள் ராகு குரு சனி கரெக்டாக வராங்க பாருங்கள். நான் கூட இதை நோட் பண்ணலை, இப்போ கரெக்டாக பேசும்போது வருது. ராகு திசை, குரு திசை, சனி திசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இது 3மே உங்களுக்கு முக்கியமான வயசில் நடக்கும். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கிற தசை. இந்த 3 தசை முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட 70 வயசு ஆயிரும். உத்திராட நட்சத்திரத்துக்கு 70 வயசுக்கு மேலே ஆயிரும். திருவோண நட்சத்திரத்துக்கு ஒரு 55 வயசுக்கிட்ட ஆகும். அவிட்ட நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துடும். சரியா? அவிட்ட நட்சத்திரத்துக்கு ஏற்கனவே செவ்வாய் திசையில் போயிடும். பாதிக்கு போயிடும். செவ்வாய் திசையில் ஒரு 4 வருஷம் இருக்கும். அடுத்து ராகு திசை 18, 22, குரு திசை 16, 38, 19, 57 வயசுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். அவிட்ட நட்சத்திரத்துக்கு 60 வயசுக்குள்ளே இந்த 3 திசையும் முடிஞ்சிடும். ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நாளாகும். திருவோணம், உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வயதுகமாகி போகிற அளவுக்கு சனி திசை வரும். ஸோ இந்த தசை நடக்கிறவங்களுக்கும் சாதகமாகவே பார்க்கப்படுகிறது. அந்தந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன். தொடர்ந்து பாருங்கள்.
இப்போ இன்றைக்கி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வந்து நல்ல அமைப்பு தான். சுக்கிரன் என்றைக்கு வராரு சார் அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிரன் 6ஆம் தேதி வராரு. இன்றைக்கி வரல, சாரி மன்னிச்சுக்கோங்க. புதன் தான் வந்திருக்கிறாரு, அதை ஆல்ரெடி தெரியப்படுத்திட்டேன். சுக்கிரன் வந்து 6ஆம் தேதி வராரு. 6ஆம் தேதி ஜூலை 6ஆம் தேதி ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து புதன் கூட சேர்ந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. ராசிக்கு 5, 6, 9, 10 கூடியவர்கள் தர்ம கர்மாதிபதிகள் ராசியை பார்க்குறது அருமையான அமைப்புங்க. தனியாக ஒரு வீடியோ போடுறேன், நல்லாயிருக்கும். சரியா? இந்த இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன் நான். ஜூலை மாதம் ஆரம்பம் நல்லா இருக்குது, ஜூலை பிறந்தது மகரம் உயர்ந்ததுன்னு போட்டேன். இந்த வீடியோ வந்து 2025 எப்படி இருக்குன்னு ஒரு வெள்ளோட்டத்துக்காக இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். தொடர்ந்து போடுறேன். சரியா? எல்லாத்தையும் கணிக்க முடியாது, ஏன்னா இங்கே 9 கிரகங்கள் 12 வீடு இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்க்கணும். சரியா நேரில் 27 நட்சத்திரத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் போகும், சுற்றி வரும். இதில் சந்திரன் சீக்கிரமாக சுற்றிடுவார். சூரியன் 1 மாதத்துக்கு ஒரு தடவை சுற்றுவார். புதன் 28 நாளுக்கு ஒரு தடவை சுற்றுவார். சுக்கிரனும் அப்படித்தான். செவ்வாய் 45 நாளுக்கு ஒரு தடவை சுற்றுவார். ஒரு இடம் விட்டு இடம் மாறுவார். சுற்றுறதுனா 12 சுற்ற மாட்டாருன்னு, ஒரு ராசியை சுற்றி அடுத்த ராசிக்கு போகிறது. ஏன்னா இந்த நட்சத்திரத்தை கடக்கிறது தூரங்கள். ஸோ 27 நட்சத்திரத்தையும் ஒவ்வொரு கிரகங்கள் அப்படி கடக்கும்போது ஒவ்வொரு பலன்கள் வரும். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக பார்க்கப்படுகிறது. எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணி தான் பலன் சொல்லணும். மகர ராசியில் எல்லோரும் நினைப்பீங்க, அவருக்கு நடக்க எனக்கு நடக்க மாட்டேங்க சார், அவரும் மகர ராசி தான், ஆனால் அவர் நல்லா இருக்கார், நான் நல்லா இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கிரகங்கள் செய்கிற மேஜிக்கு தான். அவருக்கு வந்து அந்த சம்மந்தப்பட்ட கிரகம் நல்லாயிருக்கும், ஜனன ஜாதகத்தில் நல்லாயிருக்கும், உங்களுக்கு நல்லா இருக்காது. உங்களுக்கு நல்லா இருக்கும்போது அவருக்கு நல்லா இருக்காது. சரியா? இப்படி தான் வாழ்க்கை. சிலருக்கு இன்பம், சிலருக்கு துன்பம், சிலருக்கு ஏற்றம், சிலருக்கு இறக்கம், சிலருக்கு கஷ்டம், சிலருக்கு இஷ்டம். இதுதான் வாழ்க்கை. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. நம்ம வாழ்க்கையை நம்ம நினச்சி பாருங்கள். கஷ்டப்பட்டிருப்போம். ஒரு 20 வயசில் கஷ்டப்பட்டவங்க 40 வயசில் நல்லா இருப்பாங்க. 40 வயசில் நல்லா இருக்கிறவங்க 60 வயசில் கஷ்டப்படுவாங்க. ஸோ இப்படி மாறி மாறி காலச்சக்கரம் சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். ஓகே நேயர்களே, 2025 வந்து நல்லா இருக்குது, கோச்சாரப்படி நல்லா இருக்குது. கூடுதலாக தகவலை அப்பப்போ சொல்கிறேன். ஜனநாயகம் செக் பண்ணுறவங்க அணுகுங்க, வாட்ஸ்அப்பில் அணுகலாம். அதுமாதிரி கமெண்ட் பாக்ஸில் கேள்விகள் கேட்குறாங்க, நான் ரேண்டமாக பார்த்து சொல்கிறேன். எனக்கு டைம் பற்ற மாட்டேங்குது சில நேரங்களில். ஏன்னா நான் ஒவ்வொன்றா பார்த்து அந்த டீட்டெயில் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பணும். நானே தான் பண்ணுவேன், வேறு யாரையும் ஹெல்ப்பு கூப்பிட்றது கிடையாது. ஏன்னா ப்ரிடிக்ஷனை வந்து நம்ம கொடுக்குறது தான் கரெக்டாக இருக்கும். இதில் மற்றவங்களை தலையிட விட்டோம்னா அது வந்து மனதுக்கு அது கரெக்டாக இருக்காது, தொழிலுக்கும் உகந்ததல்ல. நம்ம வேலையை இன்றைக்கி நம்ம தான் பார்க்கணும். நான் அந்த நோக்கத்தில் நான் கரெக்டாக இருப்பேன். அதன்படி தான் நானும் வந்து கமெண்ட் பாக்ஸில் சில கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன். சிலருக்கு ஜாதகத்தை பார்த்து சொல்லுவேன், சில பேருக்கு வந்து ஜாதகத்தை பார்க்காமலே சில பலன்களை சொல்லிடுவேன். ஓகே நேயர்களே, வாழ்த்துக்கள். 2025 உங்களுக்கு நல்லா இருக்கும். சரியா நேயர்களே? எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களும் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.